ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, கர்த்தர் சாம் என் கூட பேசக்கூடாது, ஆண்டவர் இயேசு என் கூட பேசணும். உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியில் இருக்கிறது, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும், எங்களுக்கு தேவையான வார்த்தை தந்து எங்களுக்கு கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. அவரு நல்லது தான்மா சொன்னேன், இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். சரி பரவாயில்ல, நம்மளை பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை பாஸ்டர், நீங்கள் தான் சீக்கிரமாக முடிச்சிடுறீங்க அப்படின்னு. சரி, நல்லது தான் பாருங்கள், சீக்கிரம் போகிறது நல்லது தானே. வீட்டுக்கு போய் எதுக்கு போட்டுக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு 9 மணி ஆயிடுச்சுன்னா இது இப்போ இந்த சர்வீஸ் 9 மணி தானே முடியும். இந்த சர்வீஸு 9 மணி ஆச்சுன்னா 8:55 சில பேர் கார்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். கறிக்கடையில் கூட்டமாயிருமே, கறி எடுக்க முடியாதே, இந்த பாஸ்டருக்கு என்னத்தை தெரியும் அப்படின்னு சில சாபங்களின் சத்தம் கேட்கும். நீங்கள் அப்படி இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லைன்னு தெரியும். அதனால் சும்மா உங்களை சொல்கிறேன், அப்படி நீங்கள் யாரும் மனசில் வச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். சரி, இந்த 2 மாதங்களாக எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை ரொம்ப, எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையும் சரி, நாங்கள் போய்கொண்டிருந்த பாதை, என்னோடு இருந்த சிலருக்கு அது தெரியும். நாங்கள் போகிற பாதையில் எங்களால் முடியல. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தொடர்ந்து என் இருதயத்தில் போட்டுக்கொண்டே இருந்தார். ஸ்பெஷலாக இந்த 2 months பிஃபோர், 2 மாதத்துலேருந்து, நியூ இயர் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை என் மனசில் போட்டுகிட்டே இருந்தார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அது என்ன வார்த்தைனா, பொறுமையாக இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பொறுமையாக இரு. இது சொல்லும் போதே நீங்கள் பொறுமையை இழக்கிற மாதிரி. அம்மா வாங்கம்மா, பிரசங்கம் பண்ணுறீங்களா? கரெக்டாக நான் எடுத்து வச்சது சொல்லிட்டாங்க. அடுத்து அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிமா. ஆமாம் ஆமாம், நான் வந்து உலகத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு, பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அந்த அம்மா தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, கடலுக்கு ஒப்பிடுறாங்க பாருங்க, கடல்லையும் பெருசான். கடலை யாராவது பார்த்துட முடியுமா? இங்கேருந்து ஒரு கடலை பார்த்தீங்கன்னா கடலினுடைய எல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியவே தெரியாது. இந்த பொறுமைன்றது அதை விட பெருசான். பொறுமையாக இருக்கவே முடியல பாருங்க நம்மளால். வேதத்தில் சொல்லியிருக்குல்ல, ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. கலாத்தியர் 5:22 நினைக்கிறேன். நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் கஷ்டமே அதான். கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம். அது இந்த குடும்பத்தில் நடத்துறதுல இருக்குது பாருங்க ஒரு கஷ்டம். அதில் பொறுமையாகவே இருக்க முடியாதுங்க. சிலர் இன்னொரு உதாரணம் கூட இருக்குல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுத்தா பூமியே ஆளலாமா? ஆமா, நம்ம ஆட்சி கீட்சி. பொறுமை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில. தாவீது வந்து, நான் பாருங்க, எனக்கு இது மனப்பாடமே ஆயிடுச்சு. ஏன்னா 2 வாரமா இதையே புலம்பி 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 ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தர்பார் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தர்பார்னா வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு, சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, அவர் எனக்கு சங்கீதத்தை எடுத்து அந்த வசனத்தை சொல்றாரு. சங்கீதம் 40:1 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இங்க பாருங்க, நம்ம கூப்பிடுறத கேட்கணும்னா கூட நம்ம பொறுமையா காத்திருக்கணுமா?
அதான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. தாவீது அவர் வாழ்க்கையில் அவர் போன பாதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அவர் பாதி நேரம் வனாந்திரத்தில் இருந்தார், அங்கங்கே போயிட்டாரு. அவர் வாழ்க்கையில் ரொம்ப கோத்ரூ பண்ணார். தாவீது வந்து கோலியாத்தை வென்ற உடனேவே அவனை ராஜாவா ஆண்டவர் அரியணையில் உட்கார வைக்கல. அவனுக்கு ஒரு பொறுமை இருந்தது. அந்த டெஸ்ட் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. அவன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பொறுமையாக இருந்த பிறகுதான் அவன் ராஜாவாக உயர முடிந்தது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனால் மனுஷனுக்கு எப்படின்னா அவசரமாய் அவன் செய்கிறான். ஏன்னா இந்த உலகமே அவசர உலகம். உடனே உடனே கிடச்சிடணும். உடனடி இட்லி, உடனடி தோசை, உடனடி இடியாப்பம், எல்லாம் உடனடி. ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகம் பாருங்க. உடனே கிடச்சிடணும், உடனே நடக்கணும், ஆசீர்வாதமாக உடனே வந்துடணும். கர்த்தர் அப்படி இல்லை. உடனே உங்களுக்கு எதாவது கிடைக்குதுன்னா அது உங்ககிட்ட நிற்கவே நிற்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனே கிடைக்கிறது நிற்காது. உடனே கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது நிற்காது. ஆனால் நீங்கள் பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமையாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த வாழ்வில் உயர்வடைந்து போறீங்க பாருங்க, அப்போ அது நிலைச்சு நிற்கும். அது பர்மனன்டான ஒன்று, அது நிரந்தரமான உயர்வு. அதை எந்த பிசாசும் தட்டி பறிக்க முடியாது. ஆனால் புஷ்குன்னு ஏதாவது வாழ்க்கையில் வந்து நீங்கள் உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுலேருந்து புஷ்குன்னு சரிஞ்சு கீழே வந்துடுவீங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இல்லை மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பொறுமையை சோதிக்கிறவன் பிசாசுங்க. ஏவாளை சோதிச்சான், பொறுமையை சோதிச்சான், அவளால் பொறுக்க முடியல, பழத்தை சாப்பிட்டா, கர்த்தருடைய மகிமையை இழந்து போனான். பொறுமையை சோதிக்கிறவன் பிசாசு. நம்ம பொறுமையை எப்படி சோதிக்கிறான்னு நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? நம்ம பொறுமை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? ஆனால் திருப்பூரில் இருக்கவங்க பாக்கியவான்கள், ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க. வண்டியாக ஓட்டுறானுங்க, ஒரு சிக்னலில் நிற்க விட்றானுங்களா, அது சிக்னல் போட்டிருக்கோம், ஆறு அடிச்சுனே இருக்கிறது. நம்ம பொறுமை அந்த இடத்துல அப்படின்னா என்ன, டென்ஷன் ஆகிடுவோம், கோவப்பட்டுருவோம். ஓ எரிய அமைதியா அப்படின்வோம் சிலர். அது கோவத்தில், அதுவும் பொறுமையை சோதிக்கிறது தான். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். சிலருக்கு அவசரம், சிக்னல் போட்டு சிக்னலில் வந்து 4 செகண்டுக்கு முன்னாடியே அந்த ரெட் லைட்டு கூட ஆரஞ்சு லைட்டாக மாறாது, எல்லோ லைட்டாக மாறாது. அது மாறுறதுக்கு முன்னாடியே இவர் புஷ்குன்னு போவார். இதெல்லாம் பொறுமையை சோதிக்கிற சில காரியம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சென்னையில் பைக்கு காரெல்லாம் ஓட்டும் போது இந்த கார் ஓட்டுறவங்க, இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப அங்கே போய் பார்த்தீங்கன்னா புஷ்குன்னு போவாங்க. அங்கங்கே சந்து கிந்தெல்லாம் பூந்து போவாங்க. அப்போ இவன் இருக்கிறான் பாருங்க, வாலி பசங்க இருக்கிறானுங்க பாருங்க, அவன் வந்து லைசன்ஸே எடுத்துருக்க மாட்டான், 8 கூட போட்டிருக்க மாட்டான். ஆனால் வண்டி ஓட்டுறதே 8 போடுற மாதிரி தான் ஓட்டுவான். அப்படி போகிறான் பாருங்க. ஆட்டோக்காரன் போயிட்டு இருக்கும்போது எவனா ஒருத்தன் இப்படி குறுக்க போயிட்டான்னு வைங்க, அவர் எப்படி திட்டுவார் தெரியுமா? சொல்ல வேணாமா? சரி, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னுவான். வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? இல்லை இன்னொன்று சொல்லுவான், நீ சாவறதுக்கு என் வண்டி தான் கட்சிதாடா அப்படின்வான். இன்னொன்று சொல்லுவான், ஏய் சாவுகிறாக்கி அப்படின்வான். என்ன பாஸ்டர் சண்டே அதுமா இப்படி எங்களை போட்டு நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வார்த்தையை கேட்கலான்னு வந்தால் இப்படி சொல்கிறீங்களே? இல்லைங்க, இதெல்லாம் பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி நம்ம பொறுமையை இழக்கிறோன்னு உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் எப்படிலாம் பொறுமையை இழக்கிறீங்கன்னு நான் இப்போ சொல்ல தேவையில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் கணவனுக்கு தெரிஞ்சிடும், மனைவிக்கு தெரிஞ்சிடும். எப்படிலாம் நீ பொறுமை இழக்கிற, எந்தெந்த விஷயத்தில் பொறுமையாயிருன்னு கேட்டியா? யாரும் உங்கள் வீட்டிலேருந்து வந்து எனக்கு யாரும் எந்த தகவலும் யாரும் போட்டு கொடுக்கல.
ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் எங்க வீட்டில் நீங்க சிசிடிவி கேமரா வச்சுக்கிறீங்களான்னு கேட்டார். யாரும் எங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தரல. சிசிடிவி கேமரா நாங்க வைக்கல, ஆண்டவர் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறார். அதனால சிலதை வெளிப்படுத்துறார். சரி, பொறுமைக்கு வருவோம். பொறுமை ஏன் இருக்கிறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கிறது. இப்போ நான் இதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சேன். அது என்ன டெக்னிக்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அதை நீங்கள் எழுதி வச்சிங்க. எனக்கே மறந்துச்சு பாருங்க. அது என்ன டெக்னிக்னா, விளைவுகளை யோசித்தா பொறுமை வந்துடும். புரியுதா? புரியுதாம்மா? விளைவுகள்னா, நான் இதை செஞ்சேன்னா எனக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றதை யோசிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாயிடுவீங்க, கூல் ஆகிடுவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கூல் டவுனுங்க, கொஞ்சம் கூல் டவுன், கொஞ்சம் கூலாக இருங்க. ஏன்னா விளைவுகளை நம்ம யோசிக்காதனால டக்கு டக்குன்னு பேசிடுறோம். கணவன் மனைவி அவங்க விளைவுகளை யோசிக்காம விட்டுறதுனால இப்பெல்லாம் 1 மாசத்துலலாம் டைவர்ஸ் கேட்டு போயிடுறாங்க. போறதுனால என்ன விளைவு? மனைவி சண்டை வந்துருச்சுன்னா, சண்டை குடும்பத்தில் வராதுன்னு சொன்னால் அது இருக்கிறதுல பெரிய பொய். அது குடும்பத்தில் சண்டை வராதுன்னு இல்லை, வரும். அது வந்துச்சுன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, தான் பொறுமை இழந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போவாங்க. அப்படி பொறுமை இழந்து போகிறதுனால ஏன் அப்படி போகிறாங்கன்னா, அவங்க அந்த விளைவுகளை யோசிக்கிறது இல்லை. நான் இப்படி போகிறதுனால எனக்கு என்ன விளைவு நடக்க போகுது அதை யோசிக்காம அப்படி செய்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒன்று பொறுமை. பொறுமையாக இருக்கணும். டக்கு டக்குன்னு நம்ம கோவம் வந்துடுது பாருங்க, பூஸ்ட் ஆயிரும். பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறாங்களாம் பாருங்க. போன வாரம் ஏஞ்சல் பிரசங்கத்தில் சொன்னான். பிள்ளைகள் அப்பாவை பார்த்து கேட்குறாங்களாம், அப்பா அம்மாவை, என்னை ஏன் பெத்த, என்னை ஏன் வளர்த்த? அந்த அப்பா அம்மா சொல்லியிருக்கணும். அந்த அப்பா அம்மா வருத்தப்படுறாங்களாம். அந்த அப்பா அம்மா சொல்லிடணும், உன்னை பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்றிருக்கலாம். உன்னை ஏன் பெத்த நீ என்ன கேள்வி கேட்குற பார், எல்லாம் உங்கள் அப்பனை சொல்லணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லலையா, அவங்க அமைதியாயிட்டாங்களாம், வருத்தப்பட்டாங்களாம். அப்படி வருத்தப்படுற பெற்றோர் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்படி பிள்ளைகள் உங்களுக்கு பண்ணுறாங்களா? இன்னைக்கு பிரசங்கம் அவங்களுக்கு தான். மா, வாலிப தங்கச்சி, தம்பி, பொறுமையை இழந்து அப்பா அம்மாவை திட்டுறீங்களா? இல்லை. கெட்ட குமாரன் பொறுமையை இழந்து அப்பாவை திட்டிட்டு சொத்தை பிரிச்சுட்டு வாங்கிட்டு போனான். போய் பண்ணி தவிட தான் தின்னான். அப்பாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். உங்க பொறுமையினால அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. அப்பாவுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம். ஏசா போய் சொல்றான் யாக்கோபிட்ட, எனக்கு ஒண்ணு கூட வைக்கலையாப்பா. ஏன் அப்படி கேட்குறான்? ஏன் அப்படி கேட்குறான்? ஏன்னா அப்பாவுடைய பிளஸ்ஸிங், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்பவும் வாழ்க்கைக்கு முக்கியம் தம்பி. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பைபிள் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவன் திட்டி போட்டு போயிட்டான். ஆனா மறுபடியும் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி வரான் அந்த கெட்ட குமாரன். அப்பா ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. இது வரைக்கும் பொறுமையா இல்லாம நீங்க சந்தித்த விளைவுகளையும் யோசிங்க. இனி நீங்க பொறுமையா இல்லாம இருந்தா நீங்க சந்திக்க போற விளைவுகளையும் யோசிங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? இது வரைக்கும் பொறுமையா இல்லாதனால சில பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த இடத்துல கண்டிப்பா வந்திருக்கும். அதையும் நினைச்சிங்க, இனி நான் பொறுமையா இருக்க போறேன். இனி நான் பொறுமையா இல்லாம இருந்தேன்னா நான் என்னென்ன விளைவுகளை சந்திக்கணும்ன்றத உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ரொம்ப
பொறுமைக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் மாம்சமா பூமிக்கு வந்தார், அவர் தெய்வம் தான். ஆனால் 30 வருஷம் ரொம்ப பொறுமையாக இருந்தாருங்க. எதுவுமே செய்யலை. அவருக்கு தெரியாது இருக்கா, அவர் கடவுளுங்க. 30 வருஷம் அமைதியாக இருந்தார். ஏன்னா தேவ சித்தத்துக்காக சரியான நேரத்தில் காத்திருந்தார். அவசரப்படலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. ஆமாம், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். விளைவுகளை யோசிச்சுட்டு பொறுமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கணும். விளைவுகளை யோசிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப கடினமான ஒன்றாய் மாறிவிடும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். அதனால தான் நமக்கு மறுபடியும் சொல்கிறார், என்ன பாஸ்டர் பொறுமையாக இருக்கிறதெல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்களான்ற மாதிரி பார்க்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக இல்லாததுனால நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்து விடுகிறது. இப்போ வேதத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து நான் காட்ட போகிறேன். அதை வாசித்து தொடர்ந்து நாம் வேதத்தில் இருக்கிற எந்தெந்த கேரக்டர் எப்படிலாம் பொறுமையாக இருந்தாங்க, அதனால் என்ன சாதித்தாங்க, விளைவுகளை யோசித்ததுனால அவங்க ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்றத நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறையுள்ளவர்களாயும் இருக்கும்படி. ஆமா, முன்னாடி சொல்லிருக்கு பாருங்க, நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கணுமா, பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கணுமா. அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவையா, பொறுமை பூரணமா உங்க வாழ்க்கையில இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் குறைவுகள் போகும், நிறைவுகள் வரும், வாழ்க்கை பரிபூரணப்படும். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. இந்த பொறுமை எவ்வளவு முக்கியன்றதை உங்களுக்கு சொல்றேன். அதை மனசுல நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த பொறுமையை எனக்கு தாரும். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொறுமையை எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க. இந்த கனி என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை. இந்த கனி என் வாழ்க்கையில் இருக்கணும். நீடிய பொறுமை என்னும் கனி என் வாழ்க்கைக்குள்ளே இப்பொழுதே கடந்து வரட்டும். வாலிப பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும், பெற்றோர் மேலே கடந்து வரட்டும், ஹல்லேலூயா, கணவன் மேலே கடந்து வரட்டும், மனைவி மேலே கடந்து வரட்டும். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை நாங்க வருகிற விளைவுகளை நாங்கள் யோசித்து இந்த பொறுமையானதை எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆமென். முதலாவது கேரக்டரை நம்ம பார்க்க போறோம். அது யாருன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது அங்கே உங்களுக்கு நோவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சண்டே ஸ்கூலில் நோவா தாத்தா நல்ல பேழை தாத்தா இப்படிலாம் பாட்டு பாடியிருக்கிறோம். அதனால் நோவாவை குறித்து நம்ம பார்த்தாலே அவர் பேழையை குறித்து தான் நமக்கு ஞாபகம் வரும். 6வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் செஞ்ச காரியம் அவருக்கு அருவருப்பானதுனால அவர் பூமியை அழிக்க நினைச்சார். ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஆனால் நோவா எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்து, இதான் முத குறிப்பு, கீழ்ப்படிந்து பொறுமையாக இருந்து சாதித்தான். முதலாவது ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிறான். அவன் கீழ்ப்படியத்துக்கே ஒரு பொறுமை வேணும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ பேழை எப்படி செய்யணும், பேழைக்கு எவ்வளோ நீளத்துக்கு செய்யணும், உயரத்துக்கு செய்யணும், எத்தனை ரேக்ஸ் வைக்கணும், எப்படி எப்படி கல் பூசணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறார். இதை நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே உமக்கு வேற வேலை இல்லையா? நான் வேலை இல்லாமையா இருக்கிறேன்?
இவ்வளோ பெரிய வேலையை செய்ய சொல்றீரே, எவ்வளோ நாள் எடுக்கும் தெரியுமா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஆண்டவரே. அப்படிதான் நம்ம பேசுறோம்லாம். அவன் அப்படி பேசல. நம்மலாம் ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுப்போம். அவன் அப்படி பேசல. அவன் சொல்றான் சூப்பரா. அவன் சொல்றத அப்படியே கேட்டாங்க, அப்படியே கீழ்ப்படிந்தான், பொறுமையா இருந்தான். அது மாத்திரம் இல்லைங்க, அவன் வேலையை செஞ்சான் பாருங்க. அவன் செய்யும்போது இந்த பாவம் செய்கிற ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ரொம்ப அவனை மாக் பண்றாங்க, அவனை அவமானப்படுத்துறாங்க, கிண்டல் கேலி செய்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கிண்டல் கேலி செய்கிறவங்க இருக்கிறாங்களா? அவமானப்படுத்துறவங்க இருக்கிறாங்களா? நீங்க பொறுமையா இருந்துருங்க. நீங்க பொறுமையா இருந்துருங்க. பண்றவங்க பண்ணட்டும். இங்க அப்படிதான் நோவாவுக்கு பண்ணாங்க. நோவா பொறுமையா இருந்தான், எதையும் பேசிக்கல. அவன் ரொம்ப காலம் பிரசங்கம். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நோவாஸ் கிராண்ட்ஃபாதர் மெத்துசலா, அவங்க தாத்தா காலத்திலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஈவன் திருந்த மாட்டான். பாருங்க, ஸ்காலர்ஸ் நிபுணர்கள் ஒரு இதில் எழுதியிருக்கும் போது அதில் சொல்லியிருக்கிறாங்க, நோவா மாத்திரம் 100லிருந்து 120 வருஷம் அந்த ஜனங்களுக்கு பேசியிருக்கிறான். அந்த ஜனங்க திருந்தவும் இல்லை, மாறாக நோவாவினுடைய பொறுமை இழக்கக்கூடிய விதத்தில் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் நோவா பொறுமை இழக்கலை. ஏன் தெரியுமா? அவனுக்கு விளைவுகள் தெரியும். அவன் விளைவுகளை அறிந்திருந்தான். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் எனக்கு என்ன நடக்கும் அதை அறிந்திருந்தான். தான் பொறுமையை அவன் இழந்தா அவன் சுதந்திரிக்க வேண்டிய புதிய பூமியாகிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விடுவான் என்ற விளைவுகளை அவன் நம்பினதினாலே அவன் பொறுமையாக இருந்தான். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆனா நோவாவை மாத்திரம் அவர் கூட்டிக்கல, அவன் குடும்பத்தையும் அவர் ரட்சித்தார். இன்னைக்கு நோவாவினுடைய பொறுமையினால அவன் குடும்பம் முழுவதும் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, குடும்ப தலைவர்களே, உங்களுடைய பொறுமையின் மூலமாக உங்கள் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படும் என்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. நீங்க பொறுமையை இழந்தீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அது உங்க பிள்ளைங்ககிட்டயா இருக்கட்டும், உங்க மனைவி கிட்டயா இருக்கட்டும். உங்க பொறுமையை நீங்க இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கலைந்த அந்த குடும்பத்தை, அந்த பிரிந்த காரியங்களை ஒட்டி சேர்ப்பது ரொம்ப கடினமாயிரும். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். நோவா அதை அறிந்ததினால தன்னுடைய வாழ்க்கையில ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையினாலே அவன் தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்றினான், தன்னுடைய குடும்பத்தை சேவ் பண்ணான். இன்னைக்கு வாழ்க்கையில இந்த நோவா குறித்து எதுக்கு இப்படி போட்டிருக்குது? இவ்வளோ பொறுமையாக இருந்து தான் குடும்பத்தையே காத்தான்னு எதுக்கு போட்டிருக்குதுங்க? நோவா பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லை, நான் இதன் மூலமாக திருந்துறதுக்கு. இதில் நான் என்ன கற்றுக்கிறேன்றது முக்கியம். வேதத்தின் மூலமாக நான் எதை கற்றுக்கொள்கிறேன்? நோவாவின் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு எதை கற்றுக்கொள்கிறேன்? அவன் விளைவுகளை யோசித்ததினாலே தன்னுடைய பொறுமை இழக்காமல் தன் முழு குடும்பத்தையும் அவன் காப்பாற்றினான். இன்றைக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நீங்க பாட்டுட்டு எதையாவது பொறுமை இழந்து பேசிட்டீங்கன்னா அது ரொம்ப கடினமான ஒன்றாயிரும். அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொன்னேன். விளைவுகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்துருவீங்க. இந்த வார்த்தை உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, விளைவுகளை யோசிச்சு பாருங்க, பொறுமையாயிடுவீங்க. இதை நீங்க உங்க மனசுல எப்போதுமே வச்சிங்க. ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்றேன். இந்த 4 வருஷம் நான் எதை கத்துக்கணும்னோ இல்லையோ, இந்த பொறுமையை கத்துக்கினேங்க.
கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் நீங்கள் ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கிறீங்களேன்னு வாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் புஷ் ஆயிடுச்சு, அந்த நீடிய பொறுமை இருக்காது. அது இயல்பு தான். நான் அதாவது இந்த வசனம் முதல்ல என்ன தான் குத்திச்சு, அப்புறம் தான் இப்போ உங்களை குத்திட்டு இருக்குது. நானே ஏதோ ஆமா, கல்யாணத்துக்கு பிறகு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையான சுயரூபங்கள் வெளியே வரும். என்ன பாஸ்டர் உங்களுக்கு அப்படி ஆகிருக்கா? அப்படி கேட்குறீங்களா? எனக்கு ஆதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா ஆயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அது நல்லது. கணவன்கிட்ட தான் காட்ட முடியும், மனைவிட்ட தான் காட்ட முடியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காட்டுறதுனால, அப்படி பொறுமையை இழக்கிறதுனால, அந்த கோவப்படுறதுனால அதனுடைய விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதை யோசிச்சுட்டா பண்ண மாட்டோன்றது தான் பாயிண்ட். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ரொம்ப ஆண்டவர் ரொம்ப உங்களை காம்ப்ளிகேட்டட் ஆக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்க மாட்டார். எளிதாக சொல்லிக் கொடுப்பார். ஏசுநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு எளிதாக சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. விளைவுகளை யோசிச்சா இந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நோவா அதை யோசித்தான், மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே அவன் கடந்து சென்றான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நானும் யோசிப்பேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த நோவாவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். நோவாவை குறித்து, நோவா எப்படி, அவன் எத்தனை ஆண்டு காலம் வெயிட் பண்ணான், எத்தனை ஆண்டு காலம் அவனை கிண்டல் கேலி பண்ணாங்கன்றதெல்லாம் அந்த சாப்டரில் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இதில் சொல்லியிருந்தது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பாருங்களேன். அது பாருங்களேன், அது என்னன்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, அதுல அப்படித்தானே போட்டிருந்தது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நீதியை பிரசங்கிக்கிற நோவா அவன் வாழ்க்கையில பொறுமையா இருந்ததுனால தான் குடும்பத்தையே காப்பாற்றினான்னு சொன்ன பாருங்க. அதுக்கு உண்டான வசனங்கள் இது. எபிரேயர் 11:7 அப்படி சொல்லி இருக்குதுங்க. எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் பாருங்க, நோவா வாழ்க்கையில இதெல்லாம் அவன் கற்று வச்சிருந்தான். நான் பொறுமையை இழந்தேன்னா இந்த ஜனங்க பேசுதுன்னு நான் நினைச்சு இவன் பேசிட்டு போயிடுவான், ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு தான் தெரியும். அப்படி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்து பொறுமையை இழந்துடாதீங்கப்பா. உங்கள் குடும்பத்தில் பொறுமையை இழக்க வைக்க பேசுகிற எந்த காரியமும் பிசாசு தான். சிலர் குடி ஊற்றி கொடுத்து பொறுமையை இழக்க வைப்பான். பொறுமையை இழக்க வைக்கிற, நல்லா யோசிச்சு பாருங்க, இதையும் மைண்டில் வச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் பொறுமையை இழக்க வைக்க பேசுகிற எந்த கிரியை செய்கிற எதுவாக இருந்தாலும் அது பிசாசு தான். நான் சொன்ன பாருங்க, பொறுமையை சோதிக்கிறவன் பிசாசு. உங்கள் பொறுமையை டெஸ்ட் பண்ணுறானா, நீங்கள் இன்னைக்கு காட்டணும், ஏய் இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம். ஆமாம், நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் நல்லா போகுதுன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன்,
பொறுமையை சோதிக்க வைக்கிற எவரா இருந்தாலும் எவளா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு சொல்லுங்க, இனி உன் வேலை என்கிட்ட நடக்காது. அது என்ன ஒரு சொல்லுவாங்களே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, இனி நடக்காது. இந்த பிரசங்கத்தோட பாருங்க, காலையில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. காலையில் வரும்போது கூட நீங்கள் காலையில் சர்ச்சுக்கு வர்றதுக்கே சண்டையில் தான் சண்டையில் பின்னி தான் வந்திருப்பீங்க. காரில் சண்டை போட்டிருப்பீங்க, பஸ்ஸில் சண்டை போட்டிருப்பீங்க, பைக்கில் சண்டை போட்டிருப்பீங்க, நடந்து வந்து சண்டை போட்டிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, உங்கள் பொறுமையை இழந்திருப்பீங்க. ஆனால் இங்கேருந்து வெளியே போகும்போது, ஆண்டவரே நான் விளைவுகளை யோசிப்பேன், பொறுமையை காத்துக்கொள்ளுவேன், அந்த மனசோட தான் நீங்கள் வெளியே போக போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமாம். ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிடுறீங்க, நீங்கள் பேசின பிரசங்கத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நடக்குது. கவனம். இப்போ நான் பேசுனதுக்கு அப்புறமே நீங்கள் இங்கேருந்து போகும்போது, இப்பயே நீங்கள், நான் இப்போ 9 மணிக்கு முடிக்கணும் பாருங்கள், 9:10 ஆச்சுனாலே உங்கள் பொறுமையை இழந்துருவீங்க. இழக்கக்கூடாது. கொஞ்சம் கூல் டவுனாக உட்காந்து இந்த சத்தியத்தை கொஞ்சம் மனசில் வச்சிங்க. நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க. ஆகவே இந்த பொறுமை என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இயேசு உங்களை நேசிக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ அன்பாக எடுத்து சொல்கிறார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாரு. இப்பயே நம்முடைய கடின இருதயத்தை மாற்றணும், பொறுமையினுடைய விளைவுகளை யோசிக்கணும். பொறுமையினால் நீங்கள் சந்திச்சிங்கல்ல, சில விளைவுகள் சந்தித்து வந்து உக்காந்துன்னுக்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐயோ பொறுமையெல்லாம் போயிட்டேனே. போன ஆராதனையில் ஒரு சகோதரி வந்து அழுதாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த மாதிரி என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு பாஸ்டர். ஏம்மா நான் நடக்காததை ஏம்மா சொல்கிறேன், உலகத்தில் நடக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இந்த ஆவிக்குரிய கனியாகிய பொறுமையை என் வாழ்க்கையில் காத்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். இந்த எங்கே எப்படி இருக்க எனக்கு தெரிலங்க, நம்ம சபை அப்படி இருக்கணும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில சூழ்நிலைகளில் நீங்களாம் பொறுமையாக இருந்திருக்கிறீங்க, நாங்களும் பொறுமையாக இருந்திருக்கிறோம், அதனால தாங்க இங்கே இருக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள்? நான் எதிர்த்து நிற்கிறவன்ட்டெலாம் எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி வேணாம். கடந்த மாதத்தில், ஜனவரி மாதத்தில் என்னை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எதுக்கோ காட்டுறார், பல கோடி வரும் போல் எனக்கு. எல்லாம் காட்டிட்டு அதில் பணம் பல கோடி வச்சிருக்கிறோன்னு போட்டான். சரி அது கூட பிரச்சனை இல்லை, கேட்டுன்னு இருப்பான், அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் வச்சிருக்கிறேன்ற அவன் அதில் என் பொறுமையை எப்படி தெரியுமா சோதிச்சான்? என்னை குறித்து தவறாக 2 வார்த்தை எழுதியிருந்தான். என்னன்னு போட்டிருந்தான் தெரியுமா? என்ன அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, என்ன ஸ்டெப்ஸ் என்னன்னு போட்டிருந்தான். அப்படின்னா எனக்கு தமிழில் தெரியல. என்ன ஒரு மாதிரி அது ஒரு அசிங்கமான வார்த்தை. இப்படி அசிங்கமான வார்த்தைகள் உங்களை நோக்கி வருதா? பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. நான் அதுக்கு பொறுமையாக இல்லாமல் என்னையாடா இப்படி பேசுனேன்னு நான் பேசியிருந்தேன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமானதாக மாறி இருக்கும். நான் அப்படி பேசலை. யார் கடிதத்தை போட்டாங்கன்றது தெரியும், யாருடைய வேலை இதெல்லாம் தெரியும். ஆனால் நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணல. நான் அவங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, வச்சிருக்கிறேன் எல்லா நம்பரும். உங்கள் ஃபோன் நம்பர்லாம் இருக்குதியா? ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். இல்லை, அதோட என் அபிஷேகம் இழந்து போயிருக்கும். என் பொறுமையை
காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு அதனால தாங்க உங்ககிட்ட சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? உன் அபிஷேகத்தெல்லாம் இழந்து போயிடாத. பொறுமை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ரெண்டாவது உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்ன சொன்னேன்? கீழ்ப்படிந்து பொறுமையாக இருந்தான், ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். ரெண்டாவது குறிப்பு தாங்க ரொம்ப முக்கியமான குறிப்பு. இதில் தான் என் பொறுமை சோதிக்கப்படுது. தலைமைத்துவத்தில் பொறுமை. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கலாம், நீங்கள் குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில், அந்த தலைமைத்துவம், அந்த லீடர்ஷிப்பில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பைபிள் என்ன போதிக்குது நமக்கு? பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உயர்த்தணுங்க, அது வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறபடினா அவர் மேலே வச்சிருங்க. அவர் மேலே வச்சிருங்க, அடுத்தவங்க மேலே வச்சிடாதீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்கள் கவலையிலலாம் கொண்டு போய் நான் அவர் மேல் வைத்தேன், நான் அவர் மேல் வைத்தேன், நான் அவர் மேல் வைத்தேன்னு யார் மேலேனா வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து. ஆமாம், தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்களாம். சேத்துல கல்லை போட்டால் சேர் என்ன அடிக்கும்? நம்ம மேலே தான் அடிக்கும். உங்கள் பாரம் என்னும் கல்லை தூக்கி சேத்துல போடாதீர்கள், ஆண்டவர் மேலே வைங்க. வேற எங்கன்னா வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து தான். அதுவே உங்களை பொறுமையை இழக்க வச்சிடும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கிற, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருல ஆண்டவர். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு? மனைவி. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு? கணவன். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாரு? தகப்பன், தாய், பிள்ளை. இது ஒரு தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் ஆகிய இந்த பொறுப்பில் யார் எவர் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உங்கள் பொறுமையை இழந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும், மோசேயை குறித்து தெரியும். மோசே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பொறுமையை இழக்காமல் இருந்தார். அவரை எப்படியோ பேசினாங்க. என்ன 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணம் பண்ண அந்த ஸ்திரீயோடு ஒப்பிட்டு ஒரு மாதிரி பேசினார்கள். 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரே, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆண்டவர் பாருங்க, சம்டைம்ஸ் he will be a silent listener in your conversation. உங்களுடைய வாக்குவாதத்தில் நீங்கள் பொறுமை இழந்து பேசுகிற இடத்துல அவர் அமைதியாக இருந்து கேட்டு நிற்பார். இங்கே இந்த ஜனங்க பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டே இருந்தார். கேட்டு என்ன பண்ணுறாரு? மோசே பொறுமையாக இருக்கிறானா? கேட்டு என்ன பண்ணுறாரு? ஜெசிகா பொறுமையாக இருக்கிறியா? ஸ்டீஃபன் பொறுமையாக இருக்கிறீங்களா? தாசையா பொறுமையாக இருக்கிறீங்களா? பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அவன் பேசிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் மேலே ஃபோக்கஸ் இருக்காது. பேசிட்டு போனவனுக்கு ஒரு நாள் இருக்கும், அவன் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். உங்கள் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். என் மகன் பொறுமையாக இருக்கிறானா அதை பார்ப்பார். என் பிள்ளைகள் பொறுமையாக இருக்கிறாங்களா, இல்லை கோவப்பட்டுறாங்களா, இல்லை எரிஞ்சு விழுந்துடுறாங்களா, இல்லை எக்கு தப்பாக பேசிடுறாங்களா, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாத்தையும் உற்று கவனிப்பார். மோசே அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அப்படின்னா என்ன? பொறுமையா இருந்தான். என்னம்மா? மிகுந்த சாந்த குணம். அதுதான் பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஆண்டவர், என் மகன்
ரொம்ப சாந்த குணம் உள்ளவனா இருக்கான். இல்லைன்னா அந்த விசுவாசிங்கிட்டலாம் இவரால் இருக்க முடியாது. கொஞ்சம் நெஞ்சமாக பேசுனாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு வரதுக்குள்ள என்னன்னா கேள்வி, யோ என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? அங்கேயே ஒழுங்காக இருந்திருப்போம்ல, இங்கே கொண்டு வந்து சாவையாக கூப்பிட்டு வந்தீங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கு அவசரம். அன்பான விசுவாசிகளே, அவசரம் வேண்டாம், பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஊழியக்காரனை பேசிடாதீங்க, அவசரப்பட்டு ஊழியக்காரனை பேசிடாதீங்க, பொறுமை இழந்துடாதீங்க. என்ன உங்களுக்கு சாபம் வரும், அது வரும், இது வரும்லாம் நான் சொல்லலை. ஆனால் பொறுமை இழந்தா அதனுடைய விளைவுகளை, அதுதான் சொன்ன பாருங்க, மோசே தன்னுடைய வாழ்க்கையில விளைவுகளை யோசித்ததுனாலே தன்னுடைய தலைமைத்துவத்தில் பொறுமையா இருந்தான். ரொம்ப பொறுமையா இருந்தான். அந்த ஜனங்க நடுவே பொறுமையா இருந்தான். என்னெல்லாம் செஞ்சுட்டானுங்க பாருங்க. பொற்சிலையை கொண்டு வந்து வச்சுட்டானுங்க, மாடை செஞ்சு வச்சுட்டானுங்க, கண்ணுக்குட்டியை சில மாதிரி செஞ்சு வச்சுட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோ ஆண்டவரே அப்படி பண்றியா அப்படின்னு போய் நிற்போம். நம்ம அதுதானே செய்வோம். ஆனால் அவன் அதெல்லாம் லூஸ் பண்ணல. he doesn't lose his temper. அவன் பொறுமையாக இருந்தான். ஏன்னா அவன் விளைவுகளை அறிஞ்சிருந்தான். நான் இன்னைக்கு இந்த விசுவாசிங்கிட்ட நான் இப்படி பேசணும்னா எனக்கு காணான் கிடைக்க போவதில்லை. எனக்கு சுதந்திரிக்க வேண்டியதை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் எனக்கு அதிக நிச்சயம் இந்த பொறுமை என்பதை அவன் அறிந்திருந்ததினாலே அவன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். இன்னைக்கு சகிக்கணுங்க, ஊழியக்காரங்க சகிக்கணும், ரொம்ப முக்கியம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான ஊழியர்களே, இதை நீங்கள் சகிக்கணும். பாஸ்டர் மோகன் சீலாசர் சொன்ன அற்புதமாக சொல்லியிருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதானா உண்மையிலே. ஊழியக்காரங்களை குறித்து தான் சொன்னார், அவரை குறிச்சே சொன்னார். அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தார், அதை நான் பார்த்தேன். ஊழியக்காரன் எப்படியா எரும மாடு மாதிரி இருக்கணுமா? எப்படி? எரும மாடு மாதிரி இருக்கணுமா? ஏன்னா மழை பெஞ்சாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, வெயில் அடித்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, எவனா வந்து இடிச்சிட்டு போனாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன அடித்தாலும் என்ன மிதித்தாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா சூடு சொரணையே அதுக்கு இருக்காது. அப்போ ஊழியக்காரன் அப்படி தான் இருக்கணுமா? விசுவாசி என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கணும். மோசே அப்படி தாங்க இருந்தான். விசுவாசி என்ன பேசினாலும் அமைதியாக தான் இருக்கணும், யார் என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருக்கணும். யூடியூப்பில் திட்டுவான். காலில் ஒருத்தன் திட்டினான், என்னடா திட்டினான்? என்னடா ஏதோ சொன்னானேடா. யூடியூப்பில் ஒரு கமெண்ட்டு பார்த்தீங்களா? யூடியூப்பில் ஒரு கமெண்ட்டு போட்டிருக்கிறான், நானே ஏதோ பேசுகிறேன், அது என்னன்னு தெரில, மற்ற யாருக்கும் போடுவான், எனக்கு மட்டும் போடுறான். இல்லை நான் தப்பா இல்லை அவன் சரியா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏதோ பேசுனதுக்கு அவன் என்ன போட்டுக்கிறான் தெரியுமா? காலையில் அதை வேற எடுத்துன்னு வந்து இவன் என்கிட்ட காட்டுறான். எதுக்கு சொல்லினுங்கிறேன், நான் ஊழியக்காரன் எரும மாட்டுக்கு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்க வேண்டியதாகுது. நான் அதில் எப்படி தெரியுமா என் பொறுமையை காத்துனா, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன போட்டிருக்கிறான்னா, டேய் மடையா மனம் திரும்புதலை குறித்து பேசுடா மடையா அப்படின்னு போட்டிருந்தான். எப்படி மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறா மடையான்னு எனக்கு ஒன்று தோணிச்சு. அப்போ என்னன்னா, டேய் மடையா நீ மனம் திரும்பிட்டியா? நான் அதை செய்யலைங்க, நான் அதை செய்யலை. நான் அதை செஞ்சேன்னு வைங்க, அவன் திருப்பி போடுவான், அப்புறம் நான் திருப்பி போடுவேன், அப்புறம் மறுபடியும் இதாகும். இப்படிலாம் வாக்குவாதம் உங்கள் வீட்டில் போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சிங்க, அப்படியே போயினே தான் இருக்கும், நின்ன பாடாக இருக்காது. சரி நாளைக்கு நின்றோம், சரி நாளைக்கு நின்றோம், சரி நாளைக்கு நின்று நினைப்பீங்க, ஆனால் நிற்கவே நிற்காது. ஏன்னா உங்கள் பொறுமையை நீங்கள் இழந்ததுனால அந்த விளைவுகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்களும் நானும் எடுக்கணும். இப்படி கண்டினியூ ஆகிட்டு போயினே இருக்குது பாருங்க, சண்டை 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 சண்டை. இன்னைக்கு ஒரு எண்டு போடுறான் அதுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையோட எண்டு. இதுக்கு மேலே சண்டை சண்டைன்னு கண்டினியூ ஆகிட்டே போகிற விஷயம் நம்ம வாழ்க்கையில்
இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பொறுமையா இருக்க சொல்றார், விளைவுகளை யோசிக்க சொல்றார். இதுக்கு மேலேயும் சண்டை வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டை வேணாங்க. ஆமாங்க, ஆமா. கத்து கொடுத்தாரு யூடியூப்காரன் போட்ட உடனே. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நான் ஊழியக்காரன் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்ற. அது உண்மைதாங்க, உண்மைதான். இல்லைன்னா இருக்க முடியாது, கஷ்டமாயிரும். மோசே அப்படி இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் விசுவாசிங்க கிட்ட நான் ஏதாவது பேசுனேன்னா அது ஏதாவது பேசும், மறுபடியும் மோசே ஏதாவது பேசுவார், இது வாக்குவாதமாகும். அதில் அவன் பொறுமையை இழக்கக்கூடிய நிலையாயிரும், தன்னுடைய கனியை இழந்தவன் ஆயிடுவான். அப்புறம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரிக்க முடியாது என்பதை அறிந்து நீடிய பொறுமையை அங்கே காத்து கொண்டான். இன்னைக்கு அதை தான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில பொறுமையை காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களை இன்னைக்கு உறுதிப்படுத்துறார். இன்னொரு மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் வேகமா முடிக்க போறேன். என்னமோ தெரியல, 7 மணி சர்வீஸ் மட்டும் இப்படி லேட் ஆகுது. அப்படி வாங்குறீங்க, நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஆமா, ரிசீவ் பண்றீங்க, நம்புறேன் அதை. மூன்றாவது காரியம், ஜெபத்திலே பொறுமை. சிலருக்கு ஜெபம் பண்றதுல பொறுமையே இல்லை. இவன் கேட்ட உடனே கொடுத்துடணும். வீடு கேட்டா வீடு கொடுத்துடணும், காரு கேட்டா கார் கொடுத்துடணும். கேட்ட உடனே நான் இன்னைக்கு கேட்டா நாளைக்கு கொடுத்துடணும், உடனே நடக்கணும் அவருக்கு. இல்லைன்னா ஆண்டவர் அவரை படுத்துற பாடு இருக்கு. ஐயம்மா, ஐயோ, நீ எல்லாம் ஒரு ஆண்டவரா? என்ன பேச்சு பேசுறோம் ஜெபத்துல. ஜெபத்துல பொறுமை வேணுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அன்னாளை குறித்து நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. அவ பொறுமையோடு ஜெபம் பண்ணாங்க. 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 7ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், எல்கானா வருஷந்தோறும் அவன் கோயிலுக்கு போய் அப்படி செய்வானா. அதுக்கப்புறம் இவள் அவளை, அவ எவனா, அவ எவ பெணினாள். என்ன பண்றா, மனமடி வாக்குறாளாம். உங்களை அப்படி ஆக்குறாங்களா? இங்க பாருங்க, அண்ணால அப்படி மனமடி வாக்குனா அவ. ஆனா அண்ணாள் ஒரு நாளும் வாயை திறந்து திரும்ப பேசல. அப்படி பேசிடாதீங்கயா, அப்படி பேசிடாதீங்கம்மா. அண்ணாளுக்கு தெரியும், அவ ஜெபத்துல பொறுமையா காத்திருந்தா. அந்த வசனம் போடுங்க, ஜெபத்துல பொறுமையா காத்து. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. சுருக்கமா சொல்லிடுறேன். அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு எப்பவுமே ஜெபந்தாங்க. இவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. எதிர்த்து பேச தெரியாது, புருஷனை திட்ட தெரியாது, மனைவியை திட்ட தெரியாது, சக்காலத்திக்கிட்ட பேச தெரியாது, எதுவுமே பேச மாட்டா. இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஜெபம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லைன்னு வச்சுங்க, அதில் படுத்துகிற பாடு. நான் பொறுமையாக இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப நான் தலையில் தூக்கி வைக்கிறேங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து குழந்தை பெற்றுக்காமல் இவ்வளோ நாள் சேர்ந்து இருக்கிறீங்க பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே கர்த்தர் உங்கள் பொறுமைக்கு பதில் தருவார். நிச்சயமாக நடக்கும். வயசாயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. வயசாயிடுச்சு இதுக்கு மேலேயா கர்த்தர் கொடுக்க போகிறாரு? இல்லை இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணவர் கர்த்தர். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்னைக்கு நீடிய பொறுமையாக இருக்கிற உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் மனசார நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ 1 வருஷம் குழந்தை பிறக்கலனாலே பிரிஞ்சு போயிடுறாங்க. குழந்தை இல்லைன்னு பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா பொறுமை இல்லை, கான்சிக்வன்சஸ் யோசிக்கல, விளைவுகளை யோசிக்கல. பிரிந்து போகிறதுனால 2 பேருக்கும் தான் அது ஒரு இதாகுது. 2 பேரும்
அவங்க செப்பரேட் ஆகிக்கிறாங்க. இல்லை இல்லை, அண்ணால் அப்படி செய்யலைங்க. அண்ணாளுக்கு ஒன்று தெரிஞ்சது, நான் ஜெபத்தில் காத்திருந்தா அந்த ஜெபத்தினுடைய மேன்மை என் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு பொறுமையாக ஜெபத்தில் மாத்திரம்தான் காத்திருந்தா. வேற எதுவுமே செய்யலை, வேற எதுவுமே செய்யலை. அவளுக்கு இன்னொரு சோதனை வருது பாருங்க. அவ பாட்டு வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாஸ்டர் சும்மா இல்லாம பாஸ்டர் ஏலி பண்றாரு அவளை கேலி. போய் நின்று பார்த்துட்டு வாய கவனிச்சு என்ன சொன்னாரா? வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைச்சாராம். நினைச்சாராம். இல்ல இல்ல, அது பாருங்க, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் இப்படி குடிச்சிட்டு இருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். நல்லா இருக்கணும்னு சர்ச்சுக்கு போனா, போய் ஜோம் பண்ணா, இந்த பாஸ்டர் சும்மா இல்லாம தான் மனசுல சொல்லி ஜோம் பண்ணின்னு இருந்தா, இந்த பாஸ்டர் சும்மா இல்லாம குடிச்சிருக்கிறியா, உன் வாய் உததா. இப்படி கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க பொறுமை சோதிக்கப்படுமா படாதா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழுதுட்டா ஒரே வார்த்தை போதுங்க உங்க பொறுமையை சோதிக்க. ஏய் நடிக்காத, ஏய் நீலி கண்ணீர் வடிக்காத, முடிஞ்சு போச்சு, ஆஃப். நல்லா இருக்கிறீங்க, இங்கே வந்து வரீங்க, நீங்கள் நான் உடம்புல நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. ஒரு பாஸ்டர் உங்களை ஏம்மா உனக்கு பேய் பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டா, என்னையா பேய் பிடிச்சிருக்குதுன்ற, இப்போ நான் உனக்கு பேய் பிடிச்சது என்ன பண்ணுன்னு பார்க்குறியா? அந்த ஊழியக்காரனை சும்மாவாமா விடுவீங்க? ஆனால் அங்கே அண்ணால் அப்படி செய்யலை. ஏன்னா அவளுக்கு வர வேண்டியதெல்லாம் வரணையா. அண்ணால் அங்கே அவ ஜெபத்தில் மட்டும்தாங்க காத்திருந்தா. He doesn't care about that pastor. அந்த பாஸ்டர் குறித்து அவ கவலைப்படல. பாஸ்டர் என்னமோ பேசிட்டு போறாரு. பாஸ்டர் பேசிட்டாருன்னு யாராவது இங்கே வருத்தத்தில் இருக்கிறீங்களாப்பா? ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பேசிட்டாரு, எங்கள் ஊழியக்காரனுடைய பொறுமை எப்படி சோதிக்கப்படுது பாருங்க. நானே இன்னும் 2 சகோதரர்கள் நின்று உரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு வரல, அவர் ஏன் வரலன்ற விஷயத்த சொல்லிட்டாரு. எங்களுக்கும் சந்தோஷம், நாங்கள் அதை பேசி முடிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் குறுக்க ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நின்று, என் மனைவி கூட வருத்தப்பட்டா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னு அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த மனுஷன் 2 வருஷமாக சர்ச்சுக்கே வர்றதில்லை. அவன் மனைவியும் வர்றதில்லை, அவன் குடும்பமும் வர்றதில்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னான். அப்போ இந்த சகோதரர் அவரை பார்த்து கேட்டார். நாங்கள் எதுவுமே பேசலைங்க, அந்த சகோதரரே அவரை பார்த்து கேட்டார், உங்கள் வீட்டில் ஏதாவது என்ன பிரச்சனைனா, உங்கள் வீட்டில் தண்ணி வரலனா கூட அதுக்கு பாஸ்டர் தான் காரணமாங்கன்னாரு. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா எல்லாத்துக்கும் எப்படி ஊழியக்காரனை சொல்லிடுறீங்க? நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்காக பேச ஒருவரை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக பரிந்து பேச ஒருத்தர் அனுப்புவார். அண்ணாளுக்கு அப்படி தான் ஏலி அமிச்சார். அவள் ஜெபத்தில் மாத்திரம்தான் காத்திருந்தா, பொறுமையோடு காத்திருந்தா. காத்திருக்கும்போது ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணுமா. அவள் வாழ்க்கையில் அவள் இருதயத்தை நீண்ட நாள் காத்திருந்தாள். நீண்ட நாள் பிள்ளை வேண்டும் என்று நீண்ட நாள் காத்திருந்த போது அவளுடைய இருதயத்தை இளைக்க பண்ணாமல் கர்த்தர் அவள் வாழ்க்கையில விரும்பினதை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அவளை அனுப்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நீண்ட நாள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். நீங்க நீண்ட நாள் அழுதுருப்பீங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேனே,
எனக்கு இந்த வாசல்கள் திறக்கப்படவில்லையே, இந்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து ஆண்டவர் சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிற நாள் சமீபமாய் இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். நீண்ட நாளுக்காக நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்னாளுக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அன்னாளுக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்வார். அன்னாளுக்கு செய்த கர்த்தர் என்னுடைய தேவன். அன்னாளுக்கு செய்த இயேசு என்னுடைய இயேசு. அன்னாளுக்கு செய்ய முடியுமானால் எனக்கும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஓ ரகதலரபா ஷகதியந்தரஹா. கர்த்தரே இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் பாரத்தோடு நெடுநாள் கண்ணீர்களை இன்றைக்கு கர்த்தர் கணக்கு வைத்து பதில் தருகிற நேரம் இது. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். காலேபையும் யோசுவாவையும் குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும், ஜோஷுவா சாப்டர் 14 verse 10 and 12, எபிரேயர் 6:12 இவைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையில, காலேப் அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்காக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். தன்னுடைய 85வது வயது வரை காத்திருந்தான். வேவு பார்க்க போன 12 பேரில் 2 நபர்கள் மட்டும் வாக்கு தத்தத்தை நம்பினார்கள். காரணம் என்ன? வாக்கு தத்தம் சொன்னவர் கர்த்தர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்ததுனால அவன் பின்வாங்கவில்லை. அவன் பின்னாடி பார்த்தான், அவன் திரும்பி பார்த்தான், கானான் இருக்கிறதை அவன் கண்டான். எனக்கு கானானை சுதந்தரிக்க சொன்னவர் கர்த்தர், சொன்னது அவரானால் உண்மையுள்ள கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று அந்த விளைவுகளை பார்த்ததுனாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த காலை வேளையில, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நோவாவிலிருந்து காலேப் வரைக்கும் நாம் பார்த்தோம். நோவாவிலிருந்து காலேப் வரை நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நோவா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறான். அன்னாள் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், பொறுமையா இருக்க எனக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல். இந்த ஜெபம் என் வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. காலேப் வாழ்க்கையை பார்க்கும்போது காலேப் தன்னுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை குறித்து சொல்லுகிறார். இது எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி காணிக்கையெல்லாம் பேகெல்லாம் கீழே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிற, ஓ ஸ்தோத்திரம், அற்புதமான சண்டே இது அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஸ்தோத்திரம், விசுவாசம் உள்ளவர்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீண்ட நாள் காத்திருப்புக்கு உண்டான பதில்களை எங்களுக்கு தரப்போகிறீர். ஓ ஸ்தோத்திரம், பொறுமையாக இருந்ததை சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்கிற நாட்களாக வருகிற நாட்கள் எங்களுக்கு இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொறுமையானது எங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த பொறுமை இல்லாதனாலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அநேகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பொறுமையை சோதிக்கிற சத்துருவின் கிரியைகளை ஒருபோதும் அதற்கு நாங்கள் செவி கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. பொறுமையை சோதிக்கிற பிசாசுக்கு இன்றையோட ஒரு விடிவு காலம் பிறந்தது. ஹல்லேலூயா. பொறுமையான இயேசு கிறிஸ்துவின் கனியாகிய நீடிய பொறுமை என் வாழ்க்கையில தந்து நீர் நடத்துவீராகப்பா. எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் இந்த நாளிலே ஜெபத்திலே காத்திருந்து அழுது கொண்டு முடிவிற்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு இப்படி பொறுமையாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவீராக. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எல்லா அடைப்புகளும் வெளியேறட்டும். எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இதோடு முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம்.
எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிறீர். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை நாங்கள் பின்பற்ற எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க உதவி செய்யுங்க. இதுவே எங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு போகக்கூடாது ஆண்டவரே. இன்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். உங்கள் காணிக்கை தசமபாகங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கை எடுப்போம். காணிக்கை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிறது ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக ஜெபத்தோடு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்வோம், உமக்கொப்பான் யாருமே இல்லை. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஓ எஸ், வானத்திலோ. கடைசியா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கைக்கு நேராக உம்முடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு இன்றைக்கு நீர் உம்முடைய மன்னாவை தந்தீர். ஆண்டவரே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. எங்களை நீ நேசிக்கிறீர், ஆகவே எங்களுக்கு போதிக்கிறீர். எங்களை நேசிக்கிறீர், நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கால வேளையில ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை சுதந்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல, மனமாற நீ மனுபுத்திரர் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். எங்க வாழ்க்கைக்குள்ளே எங்க அழுகை நீர் பார்த்திருக்கிறீர், எங்கள் கண்ணீரை பார்த்திருக்கிறீர், எங்கள் காத்திருப்பை நீர் பார்த்திருக்கிறீர். நாங்கள் பொறுமையோடு எங்கள் விளைவுகளை, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பொறுமையோடு ஆண்டவரே
தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வருகிற வருமானத்தில் இருந்து அதை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் கர்த்தருக்காக உம்முடைய பிள்ளைகள் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் விதைத்திருக்கிறார்கள். இந்த விதை பெருகட்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த விதை அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுப்பதின் மூலமாக, கர்த்தரை முதலாவது கர்த்தரை வைப்பதின் மூலமாக அவர்கள் பெற்று கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்கள் கண்கள் காணட்டும். வருகிற நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் விரக்தி அடைய, இன்னும் அதிகமாய் பெருக்கமடைய, தங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தின் தேவன் அவர் என்பதை உணர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஓ ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் சதா காலமும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இன்றைக்கு பொறுமையாய் உம்முடைய கேட்ட சத்தியத்தின் வசனத்தின்படி நடந்து கொள்ளுகிற எல்லார் வாழ்க்கையிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.